ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மும்பைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 20 பால் மீதம் இருக்கிறப்பவே மும்பை இந்தியன்ஸ் வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் அவருடைய கிளாஸான பேட்டிங் வந்து காமிச்சிருக்காரு. செஞ்சுரி அடித்து செம்மையாக வந்து அசத்திருக்காரு. சூர்யா வந்து ஃபார்மில் இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து T20 வேர்ல்டு கப் வந்து வரப்போகுது. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சூர்யா கிட்ட இருந்து இந்திய ரசிகர்களும் இந்திய வீரர்களுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து மும்பை வந்து ஜெயிச்ச உடனே பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து சேஞ்ச் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேபிளில் 10வது இடத்துல இருந்த மும்பை இப்போ ஒரு இடம் முன்னோக்கி வந்திருக்காங்க. 9வது இடத்துக்கு வந்திருக்காங்க. குஜராத் டைட்டன் பார்த்தீங்க அப்படின்னா 10வது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. ரொம்ப காலமாக 10வதுல இருந்த ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு முன்னாடி வந்து 2-3 இடம் முன்னாடி வந்து ஆர்சிபி வந்திருக்காங்க. இப்போ இந்த கேமில் வந்து மும்பை என்னதான் ஜெயிச்சிருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தோட ரொம்ப ஒரு ஒரு எமோஷனலாகவே வந்து இருந்திருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா 5 முறை கப்பு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவா மும்பையா அடுத்த முறை யார் வந்து கப்பு வாங்குறாங்களோ அவங்க தான் ஐபிஎல்ல அதிக முறை கப்பு வாங்கின ஒரு கேப்டனாக வந்து இருப்பாங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவும் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வந்து அவங்களுடைய வாய்ப்பை வந்து தொடர்ந்து வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மும்பையை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து கடவுள் தான் இனிமேல் வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மும்பைக்கு இன்னும் ஒரு 2 கேம் தான் வந்து இருக்குது. அந்த 2 கேமில் வந்து மும்பை வந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க அதிகபட்சம் 12 பாயிண்ட்ஸ் தான் வந்து வாங்குவாங்க. அப்போ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 12 பாயிண்ட்டை விட அதிகமாக 16 பாயிண்ட்ஸ் வாங்கின கேகேஆர் இருக்காங்க. ராஜஸ்தான் வந்திருக்காங்க. சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், லக்னோ 3 அணியும் 12 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களாம் கண்டிப்பாக எல்லா அணியும் 14 வாங்கிடுவாங்க. அப்போ இனிமேல் மும்பை போவதற்கான வாய்ப்பு 1% கூட வந்து கிடையாது. அதை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஜெயிச்ச போதிலுமே ரொம்ப எமோஷனலாக ரொம்ப வருத்தத்தோடு வந்து இருந்திருப்பாரு. நன்றி.